ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய சாப்பாடை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக கேரட்டு, அதாவது ஒரு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு கொய்யாக்காய், அப்புறம் ஒரு வெள்ளரி, சின்ன வெள்ளரிக்காய், அப்புறம் முட்டை, புடலங்காய் சேர்த்து செஞ்ச ஒரு பொரியல். இது புடலங்காய் பொரியல் மாதிரியே இருக்காது, முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முளைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு ஒன்று பண்ணியிருக்கோம். நல்லா காரசாரமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து புடலங்காய் முட்டை பொரியலும் கீரை தொக்கும் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிற பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கட்டு நிறையா முளைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 2 புடலங்காய், அதையும் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கீரையை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை தொக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரை தொக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம வந்து கீரையை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்றணும். அதாவது ஒரு கீரை பொரியல், இல்லை கீரை கடையல், இந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கோம், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் நம்ம வந்து 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்ருவோம். 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். கீரை வந்து வேகமாக வெந்து வந்துடும். அதனால் நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் விட்டால் போதும். நம்ம சேனலில் ஈஸியாக ஸ்பீடாக மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், கிரேவி, பொரியல், அவ்வளோ வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. போதும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ வந்து இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைய தெரியாதவங்க மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ஒரு சுற்று மட்டும் விடுங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு கீரைக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 2 மிளகா வத்தல் வச்சுருக்கோம், அதை கிள்ளி போட்டுருவோம். கருவேப்பிலை ஒரு கை நிறையா எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டயத்தில் வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கையில் கொஞ்சமாக எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம கீரையை வந்து ஒரு சுற்று விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பார்த்தாலே தெரியும் கீரை எந்த பக்குவத்தில் வந்து நம்ம அரைச்சிருக்கோம்னு. லைட்டாக தான் அரைச்சிருக்கோம். நல்லா அந்த வெங்காயத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணும் போது அந்த வெங்காயம் வந்து நல்லா அதோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெறும் வாயிலே சாப்பிட்றலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான முளைக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம் இந்த டயத்தில். இப்போ வந்து முட்டை புடலங்காய் பொரியல் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுவும் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க. வெறும் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தேடு தான். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை புடலங்காய் பொரியல் வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நல்லா ஸ்பைஸியாக வச்சு நல்லா சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது இந்த பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். லைட்டாக வதங்கி வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வந்து நம்மளுக்கு. இந்த முட்டை புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், ரெண்டுமே முடிஞ்சிடும், ஃபினிஷ் பண்ணிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. புடலங்காயம் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். புடலங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் எப்போயுமே. அதாவது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷமாவது நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுக்கணும். இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது அதோட பச்சை வாசனை வந்து நம்மக்கிட்ட வந்து போகும். அதனால் நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டயத்தில்
கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. முட்டை சேர்க்கும் போது அதோட கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்ப்போம். அதனால் நல்லா காரமாக தான் இருக்கும். நம்ம அந்த டயத்தில் மிளகாய் பொடி சேர்த்தா தான் நல்லா பார்த்திங்கன்னா பொரியல் சூப்பராக டேஸ்ட்டாக வரும். அதுக்கு தான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷங்க பொடலங்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்குறோம். பொடலங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். ரொம்பவும் வெந்துச்சுன்னா குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சாலே பொடலங்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக நடுவில் மட்டும் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு அந்த இடத்துல முட்டையை உடச்சி ஊற்றலாம். முட்டை வந்து நம்ம ஒரு 2 புடலங்காய்க்கு 2 முட்டை எடுத்துருக்கோம். முட்டை அதிகமாக சேர்த்திங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும். புடலங்காய் தெரியாது. அதனால் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலான முட்டையை வந்து எடுத்தோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். புடலங்காயோட டேஸ்ட்டும் முட்டையோட டேஸ்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் மிளகுத்தூள் இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கூட சேர்த்துக்கலாம். புடலங்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி முட்டையை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதை கூட சேர்ந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி முட்டையை சேர்த்த உடனே ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதான் நல்லா பார்த்திங்கன்னா புடலங்காயை போய் முட்டை நல்லா பிடிச்சிக்கிறோம். அப்படிங்கும் போது நல்லா பார்த்திங்கன்னா முட்டையும் நல்லா வெந்து வரும். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குமா, அதனால் நல்லா பார்த்திங்கன்னா முட்டை வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டை புடலங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் பாருங்கள். புடலங்காவே தெரியாது. 2 முட்டைக்கே புடலங்காய் தெரியல. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. மதிய சாப்பாடு கொஞ்சமாக கீரை, வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஆப்பிளோ மாதுளையோ கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. கேரட்டெல்லாம் நம்ம மேக்ஸிமம் பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.